பொழுது விடிஞ்சாச்சு. லிலியோட வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் ஒன்று உருவாக போகுது. ஆமாம், இப்போ அவள் கல்யாண மேடையில் நின்றுக்கிட்டு இருக்கிறா. வாழ்நாளிலே கண்டிராத, ஒரு வார்த்தை கூட பேசிடாத, யாரென்றே தெரியாத ஒரு பையன் கூட அவள் அன்னைக்கு திருமணம் பண்ணிக்க போகிறான். லியோ மூஞ்சில எந்தவித மாற்றமும் இல்லை. அவனுக்கு இதுவே பழக்கமாயிடுச்சு போல. சின்ன வயசுலே பாட்டி கூடவே வளர்ந்த லியோ பாட்டி என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் செஞ்சிருவான். பொண்ணுங்கண்டா அவனுக்கு விளையாட்டு பொம்மையாகவே போயிடுச்சு. லியோ லிலி கிட்ட வந்து லிலி மூஞ்ச பார்க்குறா. அவன் மூஞ்சி சோகமாகவே இருக்கு. லியோ லிலியை பார்த்து சொல்கிறான், நீ எதற்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிற என்று எனக்கு தெரியும். இப்படி மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு நிற்கிறத கொஞ்சம் நிப்பாட்டு என்று லிலியை பார்த்து சொல்கிறான். அவன் அதட்டினத்தை பார்த்து நம்ம லிலி பயந்து அவவும் சந்தோஷமா இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாதிரி நடிக்க ஆரம்பிச்சா. கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. லியோ லிலியை அழைச்சிக்கிட்டு காரில் போனான். எங்கே போகிறோம் என்று எதுவுமே சொல்லிக்கல. லியோ இப்போ சிட்டியில இருந்து ஒரு காட்டு பாதையில் பேத்துக்கிட்டே இருந்தான். லிலி மனசுலேயும் ஒரு படபடப்பு. ஆனால் அவ எதுவும் பேசாமலே பயத்தில் வந்தா. இப்போ லியோ தன்னோட காரை காட்டு பாதையை விட்டு காட்டுக்குள்ளே டிரைவ் பண்ணி கொண்டு இருந்தான். இதுக்கு மேலேயும் லிலியால் வாய் மூடிக்கிட்டு சும்மா இருக்க முடியலை. அப்புறம் லியோ பார்த்து கேட்குறான், நம்ம இந்த காட்டுக்குள்ளே எங்கே போகிறோம்? அப்போது லியோ சொல்கிறான், எனக்கு பிடிக்காதது கேள்வி கேட்குறது, பேசாமல் வாயை மூடிக்கிட்டு என் கூட வா என்று லிலியை பார்த்து கோவமாக சொல்லிடுறான். ஏழையாக பிறந்துட்டாலே எல்லா இடங்கள்லையும் வாயை மூடித்தானே ஆக வேணும் என்று அவக்குத்தானே நினச்சிக்கிட்டு பேசாமல் போகிறா லிலி. அடர்ந்த காடு. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு அழகான வீடு. ஆமாம், நம்ம லிலியை அவனோட வீட்டுக்கு தான் நம்ம லியோ கூட்டிக்கிட்டு போகிறான். எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனியாக நம்ம பிடிச்சவர் கூட வாழணுமெண்டு. ஆனால் நம்ம லிலி பிடிக்காத ஒரு பையனை கட்டிக்கிட்டு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ போகிறா நம்ம லிலி. வீடு வந்துடுச்சு. லியோ லிலியை தான் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறான். லியோ லிலியை பார்த்து சொல்கிறான், இது தான் நம்ம வீடு, நம்ம வாழ போகிற வீடு இது தான். ஏன் பெர்மிஷன் இல்லாமல் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாது என்று லிலியை பார்த்து லியோ சொல்கிறான். எனக்கு ஒரே டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு லியோ தூங்கிடுறான். லிலி அப்படியே யோசிச்சுக்கிட்டு சோகமாக இருக்கிறா. உண்மையை சொன்னால் அவக்கு ஒரு நொடி கூட தூக்கமே போகலை. எனக்கு வந்த நிலைமை வேறு எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது, உண்மையை சொல்லப்போனால் என் எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது என்று மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. அப்படியே மறுநாள் விடிஞ்சிருச்சு. லியோ அவன் பாட்டுக்கு ரூமை விட்டு வெளியே போயிடுறான். லிலி அவள் வாழ்க்கையின் விடிவுக்காக காத்திருக்கிறா.